ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இந்த விசேஷமான மார்கழி மாதத்தில் எல்லா நாளுமே ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான பிரசாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 கப்பு மிக்ஸ்டு மில்லட் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வறுத்துடலாம். இந்த சவக்க வறுத்துடலாம் இந்த மாவை. மிக்ஸ்டு மில்லட் மாவு இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்லட் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய அருமையான பிரசாதம் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான பிரசாதம் சொல்லலாம். இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். நம்ம 1 கப்பு மாவு எடுத்ததுக்கு 1 கப் தண்ணி எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். ஒரேடியாக விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ கலந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறது தண்ணியை சேர்த்துக்கிறேன். கலந்துட்டு நம்ம கையால் பிடிச்சி பார்க்கலாம். அந்த ஹோல்ட் பண்ணுற ஷேப் வரணும். இப்போ வரல, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது. இப்போ நான் இருக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து பார்த்துக்கிறேன். நல்லா கையாலே கலந்துக்கலாம். இந்த கட்டியெல்லாம் நல்லா கையாலே உடச்சி விட்டுடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம கலந்து வச்ச மாவை ஒரு பாத்திரத்தை சேர்த்து மூடி வச்சு குக்கரில் நல்லாவே நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். ஸ்டீம் பண்ண வேண்டாம். நல்லா வேக வச்சாலே நல்லாயிருக்கும். ஸ்டீம் பண்ணால் வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மில்லட் ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகும். இது மாதிரி ப்ரெஷர் குக்கே பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுது. அருமையான மாவு ரெடி. நல்ல கமகமன்னு இந்த வாசனையும் நல்லா இருக்குது. நான் அதே பேனில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். பொடிச்ச வெல்லம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டி பாகாக வரணும். இல்லை பாகு வெல்லமே நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கல்லெல்லாம் எதாவது இருந்தால் அதை திருப்பி வடிகட்டி திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குவாலிட்டியான வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நான் வடிகட்டலை. இப்போ நல்லா பாகு நல்லா கெட்டியாக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மாவை நான் இது மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டுருக்கேன். இது மாதிரி கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை சேர்த்து கலந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டே எல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற மாவுக்கு கரெக்டான வெல்லம் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாகை சேர்த்து கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பாகு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருந்தது. எல்லா பாகும் நான் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய அருமையான பிரசாதம், ஹெல்த்தி பிரசாதம், மில்லட் புட்டு. இப்போ எல்லாம் கலந்து வச்சாச்சு. இதுக்கு ஒரு தடுக்கா பேன் வச்சுருக்கேன். நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துடலாம். திராட்சை வேணுங்கிறவங்க இதில் திராட்சை போட்டுக்கலாம். பட் முந்திரி பருப்பு, இந்த தேங்காய் நல்லாவே இதுவே நல்ல வாசனை நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன்.
கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அருமையான மார்கழி மாசத்துல செய்யக்கூடிய பிரசாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி. சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.